தங்க நகை அடமான கடன் குறித்து மாதம் மாதம் ஏதாவது அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது இந்திய ரிசர்வ் வங்கி. மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது புதிதாக அறிவிக்கப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாளுக்கு நாள் வெளியாகும் தங்கம் விலை உயர்வு திக் திக் என திகிலை கிளப்புகிறது என்றால், தற்போது போதாக்குறைக்கு ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு வாடிக்கையாளர்களுக்கு பக் பக் என பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கியில் நகையை அடகு வைத்து தொழில் தொடங்கலாம், வீடு கட்டலாம், பிள்ளைகளின் கல்வி கட்டணத்தை கட்டிவிட்டு சாவகாசமாக நகையை மீட்டுக் கொள்ளலாம் என திட்டமிட்டிருந்த வாடிக்கையாளர்கள் தற்போது திகைத்து போய் இருக்கிறார்கள். அதாவது இனி வங்கியில் நகையை அடமானம் வைத்தால் சிறுக சிறுக நகையை மீட்ட பிறகு மீண்டும் அடமானம் வைக்கலாம் என்ற நிலையை ரிசர்வ் வங்கி மாற்றியுள்ளது. அதற்கு பதிலாக அடமானம் வைத்திருக்கும் தங்கத்தை முழுவதும் மீட்ட பிறகுதான் மீண்டும் அந்த நகைகளை அடமானம் வைக்க முடியும் என்ற புதிய விதியை கொண்டு வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது. அது மட்டுமா, தங்க நகைகளை மீட்காமல் அப்படியே அடமான காலத்தை நீட்டிக்க முடியாது என்று உத்தரவிட்டிருந்தது ரிசர்வ் வங்கி. இந்த திருத்தம்தான் நகையை அடகு வைத்து வாழ்க்கையை ஓட்டலாம் என்று கனவு கண்டு கொண்டிருப்பவர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த 2 விதிகள் மட்டுமில்லை, இதனோடு சேர்த்து 9 புதிய விதிகளையும் திருத்தி வெளியிட்டுள்ள ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புளியேப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அடமானம் வைக்கும் தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டுமே இனி கடன் வழங்கப்படும். அதாவது 1000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை அடமானம் வைக்கப்பட்டால் 1000 ரூபாயை முழுவதுமாக வங்கிகள் இனி கொடுக்காது. அதற்கு பதிலாக 750 ரூபாய் பணத்தை மட்டுமே கடனாக வழங்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடமானம் வைக்கும் தங்க நகை தங்களுடையதுதான் என்பதற்கான ஆதாரத்தை வாடிக்கையாளர்கள் தங்க நகையை அடமானம் வைக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தரம் குறித்தான சான்றிதழ்களை கடன் கொடுக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். இதன் ஒரு நகலை அந்த நிறுவனமும் வைத்திருக்க வேண்டும். இந்த சான்றிதழில் கடன் கொடுப்பவர், கடன் வாங்குபவர் என இருவரது கையொப்பமும் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த சான்றிதழில் நகை சம்பந்தமான அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்திய ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும். இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமான கடன் வழங்கப்படும் என்பது ஒரு நம்பிக்கையான விஷயமாக இருந்தாலும் கூட, தனிநபர் 1 கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும் என்ற விதியானது இன்னொரு இடியாக உள்ளது. தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி தந்துவிட வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளருக்கு செலுத்த வேண்டும் என அடுத்தடுத்த விதிகள் வாடிக்கையாளர்களின் கழுத்தை நெரிக்கும் வகையில் உள்ளது. தங்கம் வாங்குறதே கஷ்டம். இதில் தங்க நகை அடகு வைக்கிறதுல ஆர்பிஐ புதுசாக சட்டம் கொண்டா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தூய்மை சான்றிதழ் வழங்கணுமா? என்ன அது புதுசாக கொண்டு வர்றீங்க? வங்கியில் வாங்கிய நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும். பழைய நகை கடைகள்லாம் நகைங்கெல்லாம் வாங்கினவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வெள்ளி பொருள்களுக்கு கொடுக்குறீங்க, சரி சந்தோஷம். வெள்ளி பொருள்களுக்கு சாதாரண அடகு கடை சேட்டுகளே கொடுக்குறாங்க. நீ என்னங்க 1 கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும். 1 கிராம் வாங்குறதுக்கு இங்கே கஷ்டம். 1 கிலோ வரல ஒரு சமர்ப்பிக்கணும். ஏதோ லிஸ்ட் போடணுன்றதுக்காக ரிசர்வ் பேங்க் இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு தெரியுறீங்க. அடகு வைக்கப்பட்ட தங்கத்திற்கு முழு தொகையையும் வாடிக்கையாளர்கள் செலுத்தி 7 நாட்களுக்கு நகைகளை திருப்பி தர வேண்டும். இது ஒண்ணுதாயா ஒழுங்கு? எங்க இருக்கு மிடில் கிளாஸ்? எல்லாம் கடனாளி ஆக்கி இருக்காங்க. இது கடனாளி ஏதோ பழைய காலத்துல சொத்துக்கித்து நகை வச்சிருந்தா ஏதோ நல்லது கெட்டதுக்கு பயன்படும்னு கொஞ்சம் நகை வச்சிருப்பாங்க. எல்லாருமே நகை வச்சிருக்காங்களா? இது எனக்கு சரியா படலை. ரொம்ப எதிர்க்கிறேன். ரொம்ப சாரி. முதல்ல 24 கேரட் நகையெல்லாம் அடமானம் வைக்க மாட்டாங்க. இப்போது 22 கேரட், 24 கேரட், ஏன் 18 கேரட் நகைகள் கூட அடமானம் வைக்கலாம் அப்படின்றத புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 12 மாதம் முடிஞ்ச உடனேமே அவங்க அதற்கு உண்டான வட்டியை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை ரினியூவல் பண்ணலாம், புதுப்பிக்கலாம். திருப்பியும் ஒரு 12 மாதம் புதுப்பிக்கலாம். அப்புறம் திருப்பி உங்களால் கட்ட முடியல, திருப்பியும் வட்டியை கொடுத்து பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அரசாங்கம் இப்போ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 மாதங்களுக்குள்ள அதை நீங்கள் மீட்டணும் கட்டாயம்
அப்படின்னு இருக்காங்க. இதனால என்ன பாதகம் அப்படின்னா, அவங்கள்ட்ட பணம் இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, வட்டிக்கு வாங்கி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பொருளை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த வட்டிக்கு வாங்கி அதை கொண்டு போய் மீட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த வட்டி பைசா அதுக்கு வந்து அதிகமாயிடும். தரச்சான்றிதழ் வழங்கணும்னு இருக்காங்க. இந்த தரச்சான்றிதழ் வழங்கணுன்றப்ப அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இப்போ பேங்க்ல உடனே கொண்டு வர முடியாது. அப்படின்றப்போ இவங்க உடனே பணத்தை வேணும் அப்படின்னா, அதுக்கு 1 நாள் 2 நாள் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அவசர காலத்துக்கு வர்ற லோனை வந்து இம்மீடியட்டா அவங்களால பயன்படுத்த முடியாது. அதனால அந்த கட்டமைப்பு வசதி எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணணும் பேங்க்ல முதல்ல. ஆர்பிஐ அந்த ரூலை தளர்த்தி பழையபடி புதுப்பிச்சா கூட போதும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா, பொதுமக்களை வெகுஜன மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயமா அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுவுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.